லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன ரஜினி, கமலா 2 பேரும் தயாரா இருக்கீங்களா? ஆரம்பிக்கலாமா? டேய் பார்த்திபா, ஏன் நிக்கிற? வந்து உட்காரு. வா. டேய் பெருமாளுக்கு கடன்பட்டவனே குபேரா, போ பார்த்திபனுக்கு ஒரு பேப்பர் கொண்டு வா. சரிங்க அத்தை, கொண்டு வரேன். எனக்கு அத்தை? அத்தை எனக்கு எதுக்கு அத்தை? டேய் நீயும் பதில் எழுதுனாதானடா இவங்க 2 பேரும் எழுதுறதுல எது கரெக்ட்னு கண்டுபிடிக்க முடியும். போடா. பாத்திபா, அத்தை சொல்றது கரெக்ட் தான். நான் எடுத்துட்டு வந்துறேன். போ போ. வரட்டும். அட சீக்கிரம் வாப்பா. இதோ வந்துட்டே. சரி சரி. குடு. நல்லா பிள்ளையார் சொல்லி போட்டு குடு. பாத்திபா, நீ கலக்கு. சரிப்பா, இப்ப நான் ஆரம்பிக்கிறேன். முதல் கேள்வியே ரொம்ப சிம்பிள் தான், ஆனா ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த பழைய கஞ்சியா இருந்தாலும் பெத்த தாய் கையால சாப்பிட்டா அதுக்கு தனி ருசி. அதே மாதிரி புருஷ மனசுல இடம் பிடிக்கணும்னா சமையல் தான் மந்திர சாவி. இவங்க பாடம் நடத்தி டெஸ்ட் வைக்கிறதுக்குள்ள விடிஞ்சிரும். அத்தா, முதல் கேள்வி கேட்க போறேன். பார்த்திபனுக்கு பிடிச்ச சாப்பாடு எது? கமலா. அடுத்த கேள்வி, பார்த்திபனுக்கு ரொம்ப பிடிச்ச கலர் என்ன? பேப்பர் மறைச்சு வைடா. அங்க என்ன பாக்குற? இங்க பாரு, எழுது. என்ன ராதிகா இது? இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேக்குறாங்க பாரு. தெரியும், ஏதாவது ஒரு காரணம் வச்சிருப்பாங்கன்னு. என்னடா இவ உப்பு சப்பு இல்லாத கேள்வி கேட்டுட்டு இருக்காளேன்னு நினைக்கிறீங்கல்ல? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. இப்ப அடுத்த கேள்வி. பார்த்திபன் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது என்ன பண்ணுவான்? ரொம்ப வருத்தமா இருக்கும்போது என்ன பண்ணுவான்? அனிதா, மாமா சொல்லி எல்லாம் கொடுக்க கூடாது, பாத்துக்க.
இப்ப முதல் கேள்வி, உன் பிள்ளைக்கு அதாவது இவ புருஷனுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்னு கேட்டிருக்கேன். என்ன எழுதுனீங்க? சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணியா? நீ என்ன? நானும் அதே தான் எழுதியிருக்கேன். ஆத்தி டேய் நீனு? ரெண்டு பேருமே கரெக்ட். சிக்கன் பிரியாணி. சூப்பர் சூப்பர் சூப்பர், பிரமாதம். உலகத்தோட தலை சிறந்த உணவு எதுன்னு தெரியுமா? இந்த பிரியாணி தான். சரி, அடுத்த கேள்வி என்ன கேட்டேன்னா, பார்த்திபனுக்கு பிடிச்ச கலர். ரஜினி பிள்ளை நீ சொல்லு. Black and white. இல்ல, அது தப்பு. நீல கலர் தான் அவனுக்கு பிடிக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு பிளாக் கலர் சாரி கட்டியிருந்தா, ஐயோ அவ்வளோ அழகு. நீலம் இல்ல, Black and white தான் பிடிக்கும். இருங்க இருங்க இருங்க, சரி சரி சரிம்மா, அவன் என்ன எழுதிருக்கான்னு பாத்துருவோமே. எடே நீ என்ன எழுதிருக்க? அம்மா நீ சொன்னது தப்பு. எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட் தான் பிடிக்கும். ஏய், பொய் சொல்லாத பார்த்திபா. அவ சொன்னா தானே நீயும் அதே சொல்ற? இவ ஒருத்தி, அது எப்படி சொல்ல முடியும்? இங்க பாரு, இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் பார்த்திபனையும் எழுத வச்சேன். டேய் காட்டுறா. நான் பாத்துட்டேன். இது பாரு, கருப்புல தான் எழுதியிருக்கான். சரி, அடுத்த கேள்விக்கு பதில். அத கேட்டுறேன். பார்த்திபன் சந்தோஷமா இருந்தாலும் சோகமா இருந்தாலும் என்ன பண்ணுவான்னு கேட்டேன். சந்தோஷமா இருந்தாலும் சோகமா இருந்தாலும் பார்த்திபன் பெருசா வெளிக்காட்டிக்க மாட்டான். இல்ல, அவன் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாமா. இல்ல இல்ல, என்ன நடந்தாலும் அமைதியா அவன் வேலையை பார்ப்பான். இல்ல அத்தை, அவன் சொல்லுவான். இல்ல இல்ல, அவன் வேலையை அவன் பார்த்துக்கிட்டு இருப்பான். டேய் இருப்புல, அவன் சொல்லட்டும், நீ சொல்லாத்தா. பார்த்திபன் சந்தோஷமா இருந்தா பாட்டு பாடுவான், டான்ஸ் ஆடுவான். அதுவே சோகமா இருந்தா காஃபி குடிச்சுக்கிட்டே சினிமா பார்ப்பான். என்ன பார்த்திபா, நீ பாக்குறத பார்த்தா ரஜினி புள்ள சொல்றதுதான் சரி போல இருக்கே. ஆமாந்த, கரெக்ட் தான். அத்தி நீ என்ன முழிச்சிட்டு இருக்க? சரி, இப்ப அடுத்ததுக்காவது கரெக்டா பதில் சொல்லுங்க, புரியுதா? சரியாத்தா, போட்டி நல்லபடியா முடிஞ்சது. இதுல 10 கேள்விக்கும் இந்த ரஜினி புள்ள தான் சரியா பதில் சொல்லியிருக்கா. ஆனா 4 கேள்விக்கு தான் இந்த கமலா சரியா பதில் சொல்லியிருக்கா. ஏண்டி, இந்த ஜஸ்ட் பாஸ்ன்னு சொல்லுவாங்களே, அதை கூட வாங்க முடியாதா உனக்கு? தங்கம். ஏத்தா, இத பாரு ரஜினி, நீ நல்ல பொண்டாட்டின்னு யாருக்கும் நிரூபிக்க வேண்டியது இல்லைன்னு சொன்ன. ஆனா சத்தமே இல்லாம நீ யாருன்னு காட்டிட்டியேம்மா. சரி. என்ன கமலா, வருத்தப்படுறியா? இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன பிள்ளை இருக்கு? பிள்ளைங்க நம்ம கைக்குள்ள இருக்கிற வரைக்கும் அதுங்களுக்கு ஒண்ணு பிடிக்கும், ஒண்ணு பிடிக்காது. ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் அதுங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது எல்லாம் மாறத்தானே செய்யும். ரஜினி ஜெயிச்சதுக்கு நீ உண்மையிலேயே சந்தோஷப்படணுமா? உன் இடத்துல இருந்து நம்ம பார்த்திபனை பாத்துக்கிறதுக்கு ஒருத்தி வந்துட்டான்னு நீ புரிஞ்சுக்கிட்டா சந்தோஷப்படதான் செய்யணும். சரிங்க நீ, நாங்க கிளம்புறோம். சம்மந்தி, வந்து எதுவும் சாப்பிடாம போறீங்களே? மா, நேரமாகுதுமா.
அம்மா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போங்களேன். அத்தை இருந்து சாப்பிட்டு போங்க அத்தை. மாமா சாப்பிட்டு போங்க. விடு விடு விடு. அவங்க போட்டோம் ஏதோ அவசரமா கிளம்புறாங்க. எப்படியும் தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு அவங்க வந்தாகணும்ல. காளிமுத்து, கமலா கிளம்புங்க. அனிதா கிளம்பு. சரி போயிட்டு வரோம். கிளம்புங்க கிளம்புங்க. பார்த்து பத்திரமா பத்திரமா போயிட்டு போங்க. வாங்க. வரேன்க்கா. வரோண்டி. வாப்பா. வரமாமா. போயிட்டு வா. போயிட்டு வா மச்சான். பார்த்திபா, இங்கே உட்காந்து என்ன பண்ற? உன்னை காணோம்னு நான் அங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேன். பார்த்திபா என்னாச்சு? என்ன? ஐ லவ் யூ ரஜினி. நான் என்னவோ ஏதோன்னு பதறிட்டேன். மூஞ்சியும் ஆளையும் பாரு. ரஜினி, ஒரு ஆணோட வாழ்க்கையில அம்மாவோட இடத்தை நிரப்ப வர்றவதான் மனைவி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவ அதை விட மேலானவன்னு உன்னை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படிலாம் பேசினா உன்னை ஊருக்குள்ளேயே விட மாட்டாங்க பாத்துக்க. முதல்ல இந்த வீட்டு ஹாலுக்கு கூட போக முடியாது, தெரியும்ல? நான் எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இருந்துக்கிறேன். நீயும் என் கூடவே இரு. ஓ, இருக்கலாமே. சிரிக்காதீங்க, நான் நிஜமாவே சொல்றேன். ஒரு அம்மா குழந்தைய பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒன்றும் பெருசு இல்ல. அந்த குழந்தை கருவா உருவான நாள்ல இருந்து அவ அந்த குழந்தை கூடவே இருக்கா. இன்னும் சொல்ல போனா பிடிச்சது பிடிக்காததுன்னு எல்லாமே அந்த அம்மா நமக்கு பழக்கி கொடுத்ததுதான். அதனால அம்மா பையனை பத்தி கரெக்டா சொல்றது ஒன்றும் ஆச்சரியமே இல்லை. ஆனா ஆனா சொல்லு. உங்களுக்கு என்ன எவ்வளவு நாளா தெரியும்? முழுசா ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஆயிருக்காதுல்ல? ஆனா எல்லா கேள்விக்கும் கரெக்டா பதில் சொல்லிருக்கீங்க, எல்லாத்துக்குமே. இத்தனைக்கும் பாதி நாள் சண்டை தான் போட்டிருக்கோம். நீங்க என்ன கண்டுக்காமலே போயிடுவீங்க. நீதான் விட மாட்டியே, துரத்தி துரத்தி வந்தியே. இவ்ளோ லவ்வ வச்சுக்கிட்டு எப்படிங்க இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்க தோணுச்சு உங்களுக்கு? ஆனா முடியலையே. நீங்க ஒரு பெஸ்ட் வைஃப்னு எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. இதுக்கு மேல உங்களை யாரும் ஒரு வார்த்தை கூட கேட்க முடியாது. யூ ஆர் த பெஸ்ட், மை ஏஞ்சல். கேட்ட 10 கேள்விக்கு
இந்த ரஜினி புள்ள தான் சரியா பதில் சொல்லியிருக்கா. ராதிகா, ராதிகா, சொல்லுக்கா. என்ன ராதிகா அப்செட்டா உட்கார்ந்திருக்க? பின்ன சந்தோஷப்படுற மாதிரி இங்க என்ன நடக்குது? நிச்சயமா அந்த பூஜையில இருந்தது ரஜினியே இல்லக்கா. எனக்கு நல்லா தெரியும். ஆனா கடைசியில பாக்கும்போது அவதானே இருந்தா. இல்லக்கா, ரஜினிய வெளியே ஒரு கிளினிக்ல பாத்துட்டு தான் அப்பா எனக்கு கால் பண்ணாரு. ஏதோ சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தா அப்படிதான் சொன்னாரு. அப்புறம் எப்படி இங்க வந்தா? அக்கா, ரஜினி, பார்த்திபன், அரவிந்த், மாமா எல்லாரும் சேர்ந்துதான் இந்த ஃப்ராடுத்தனம் பண்ணிருக்காங்க. இந்த மாமாவை மட்டும் நீ அடக்கி வைக்கலன்னு வச்சுக்கோயேன், ரொம்ப கஷ்டப்படுவ சொல்லிட்டேன். போட்டியிலயும் நல்ல பேர் வாங்கிட்டாங்க. அதுல என்னென்ன ஃப்ராடு பண்ணாங்களோ தெரியல. ஆனாலும் அவங்களுக்கு நல்ல பேர் தானக்கா கிடைக்குது. நாமளும் என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டோம், ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. என்ன பிள்ளை ரஜினியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? உட்கார் உட்கார் உட்கார், மரியாதை எல்லாம் மனசுல இருந்தா போதும். உட்கார் உட்கார், சும்மா உட்கார். என்னடி அக்காலும் தங்கச்சியும் ஏன் மருமகளை பத்தி குசு குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? என்ன அத்தா ரெண்டு பேரும் முகர்கொட்டையை பாத்துக்கிட்டே இருக்கிறீங்க? என்ன பேசிட்டு இருந்தீங்க சொல்லுங்க. ஒருவேளை நம்ம பேசினத கேட்டிருப்பாங்களோ? அது ரஜினிய பத்தி இல்லம்மா, உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். என்ன பத்தியா? அது உங்களை பத்தி தான். நீங்க ரஜினிக்கு வைக்கிற போட்டியை பத்தி பேசிட்டு இருந்தோம். போட்டிக்கு என்ன? போட்டிக்கு ஒண்ணும் இல்லம்மா. ரஜினி பாவம், அவ அப்பாவோட இடத்துல இருந்து ஒரு ஆம்பளை மாதிரி இந்த குடும்பத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கா. ஆமாமா, அவளும் படிச்சு வேலைக்கு போய் எங்க எல்லாரையும் படிக்க வச்சு குடும்பத்தோட வரவு செலவெல்லாம் பார்த்து அப்படியே இருந்துட்டாமா. நீங்க அவளை பூஜை பண்ணு, சமைச்சு கொடுன்னு போட்டி வைக்கிறீங்க. அதுலலாம் ஜெயிக்கிறதுக்கு ரஜினி அக்கா ரொம்ப கஷ்டப்படுறா. அத எங்களால பார்க்க முடியல. அன்னைக்கு என்னடானா ஐயோ அத்தா என் வாழ்க்கையை கெடுத்துட்டான்னு அழுத. இன்னைக்கு அவ பாவம்னு பேசிட்டு இருக்க. ஆமா, அது எனக்கு வருத்தம் தான். அதுக்காக அவ கஷ்டப்படும் போது நான் பார்த்துட்டு சந்தோஷப்பட முடியுமாமா? என்னதான் இருந்தாலும் அவ என் அக்கா இல்லையா? இப்ப என்ன உங்க அக்காளுக்கு போட்டி வைக்க கூடாதுன்னு சொல்றியா? அதான் இத்தனை போட்டி வச்சு அவ ஜெயிச்சிட்டால. இன்னுமா அவன் நல்ல மருமகன் உங்களுக்கு புரியல? இந்த பாராத்தா, இந்த வீட்லயே நீதான் வாயில்லாத அப்ராணின்னு சொன்னாங்க. ஆனா நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், நீதான் படபடபடன்னு பேசிட்டு இருக்க. அது அவளும் ரஜினி மேல இருக்க பாசத்துல தான் பேசுறா. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. இதுக்கு மேல தயவு செஞ்சு எந்த போட்டியும் வைக்காதீங்க. அவளை கஷ்டப்படுத்தாதீங்க ப்ளீஸ். அப்புறம் அப்புறம் ஒரு வீட்டுக்கு என்ன மருமகளா வாக்கப்படுறதுன்னு சும்மாவா? அது ஏன் தம்பி வீட்டுக்கு ஒத்தைக்கு ஒத்த மருமக. அப்போ இன்னும் போட்டி வைக்க போறீங்களா? போட்டி எல்லாம் வேண்டாமா? போட்டி வேணுமா வேணாமான்னு நீங்க என்ன சொல்றது? நாளைக்கு நான் வைக்கிற ஒரு போட்டி, அதுலதான் முடிவு பண்ணுவேன். சூப்பர். மாட்னேடி.
செவ்வாய் வெள்ளிதான் கும்பிடுவேன்னு சொல்லாம இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு நேரமாவது எல்லாருமா சேர்ந்து விளக்கு வச்சு இந்த கடவுளை மனசார கும்பிடுங்க. அதான் இந்த குடும்பத்துக்கு நல்லது. நீங்க எல்லாரும் சாமி கும்பிட்டு வாங்க, நாங்க உட்கார்ந்துருக்கேன். சரி வாங்க. போலாம். அம்மா, உங்களுக்கு சாப்பிட என்ன செய்யட்டும் சொன்னீங்கன்னா நான் ரெடி பண்ணிடுவேன். சொல்றேன் அத்தா, சொல்றேன். அதுக்கு முன்னால இன்னொரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு. அதை பேசிட்டு அப்புறம் சாப்பிடலாம். பிள்ளைங்களா, எல்லாம் நல்லா சாமி கும்பிட்டீங்கல்ல? இங்க வாங்க. ஜல்லிக்கட்டு காளைகளா எங்க இருக்கீங்க? வாங்க வாங்க வாங்க. வந்துட்டோம். ஆமா ஏத்தா, உன் புருஷன் எங்க? சமந்தி என்னங்க? வாங்க வாங்க சமந்தி, வாங்க வாங்க. அம்மா, என்னமோ சொல்றேன் நீங்களே. ஆகட்டும், சொல்றேன். இப்ப கடைசியா நான் ஒரு போட்டி வைக்க போறேன். எப்படியும் இந்த போட்டியிலையும் ரஜினி தான் ஜெயிக்க போறா. தம்பி, அழகு என்ன சொல்றான்னு முழுசா கேட்டுட்டு பேசுங்க. நடுவுல பேசுனா என் அழகம்மைக்கு பிடிக்காது. என்ன அழகம்மை? அதே தானே மாமா. சும்மா இருங்க. எங்க ஏதோ பெரிய டைம் பாம்பே வெடிக்க போகுதுன்னு நினைக்கிறேங்க. சரி, சைலண்டாரி என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஏலே ஏலே ஏலே, என்னடா அங்க காதை கடிச்சிட்டு இருக்க? அத்தை, ஒண்ணும் இல்ல அத்தை. சும்மா என்ன போட்டி வைக்க போறீங்கன்னு தான் பேசிக்கிட்டு இருந்தோம். சொல்றேன் சொல்றேன், அதை சொல்லத்தானே நான் இருக்கேன். சமந்திமா, பேசிக்கிட்டே இருக்காம என்ன போட்டின்னு முதல்ல சொல்லுங்க. சொல்றேன் சொல்றேன், அவசரப்படாதீங்க. ஆனா நான் இந்த போட்டிய நான் ரஜினி பிள்ளைக்கு மட்டும் வைக்க போறது இல்ல. இல்லை, உனக்கும் சேர்த்து தண்டை வைக்க போறேன். மாட்னாக்கா செம்ம மாட்னா. ஐ, அப்போ புருஷ பொண்டாட்டி போட்டியா? அத அப்போ நாங்களும் கலந்துக்கலாமா? உங்க எல்லாருக்கும் விருப்பம் இருந்தா தாராளமா கலந்துக்கலாம். என்னடி இது? ராதிகா, அப்போ நீங்க மாப்பிள்ளையும் கூட சேர்ந்து இந்த போட்டியில கலந்துக்கலாமடி? அம்மா, என்ன ராதிகா, ரஜினிகிட்ட தோத்துருவோன்னு பயமா இருக்கா? பார்த்திபா, சும்மா. என்ன பார்த்திபா, நீ இந்த மாதிரி போட்டியெல்லாம் ராதிகா லெஃப்ட் ஹேண்ட்லயே டீல் பண்ணுவா. அவகிட்ட போய் பயமா இருக்கான்னு கேக்குற? ஆமாமா, ராதிகா விளையாடுவா. என்ன சகல, உங்களுக்கு ஓகேவா? எனக்கு எந்த அப்செக்ஷனும் இல்ல. அப்பனா நாம தான். இப்ப எதுக்கு ஜோடி எல்லாம் இப்படி மாறி மாறி நிக்கிறீங்க? இப்படி வந்து ஜோடி ஜோடியா நில்லுங்க. ஏத்தா, இப்படி வா. உன் புருஷன் எங்க நிக்கிறான்? வா. அங்க பாரு அழகு, 1க்கு 3 ஜோடியா இருக்காங்க. இப்போ போட்டிக்கும் தயாரா நிக்கிறாங்க. அட அட அட, ஐயோ, இப்படி எல்லாரையும் ஜோடி ஜோடியா பாக்குறதுக்கு கண்ணுக்கு குளிச்சு எவ்வளவு அழகா இருக்கு. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. முதல்ல போட்டி என்னன்னு சொல்லுங்கம்மா. கொஞ்சம் இருங்க சம்பந்தி. நீங்க இப்படி அவசரப்படுறத பார்த்தா நீங்களும் இந்த போட்டியில கலந்துக்குவீங்க போல இருக்கே.
உங்களால இந்த போட்டியில கலந்துக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அப்புறம் என்ன அழகு, நீ சொன்ன மாதிரி 3 ஜோடி ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. நீ என்ன போட்டின்னு சொல்லு அழகம்மா. சொல்றேன் மாமா, சொல்றேன். எங்க ஓடி போக போறாங்க சொல்றேன். இங்க பார் பிள்ளைங்களா, எல்லாம் 2 காதை இங்கே வச்சு கேளுங்க, புரியுதுங்களா? இப்ப நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா, அவங்க உங்க கையில வச்சிருக்கீங்களே, அதான் இந்த போனு இருக்கு இருக்குல்ல, அந்த போனை அப்படியே புருஷன் போனை பொண்டாட்டிக்கும், பொண்டாட்டி போனை புருஷனுக்கும் அப்படியே மாத்திக்குங்க. என்ன இப்ப எல்லாரும் பேய் இருந்த மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க? என்னது, போனை மாத்திக்கணுமா? இந்த போட்டியில இருந்து நான் விளைவிக்கிறேங்க. அதுக்கெல்லாம் எந்த வாய்ப்பும் இல்ல, புரியுதா? போட்டிக்குள்ள வந்தாச்சு, போட்டியை முடிச்சிட்டு தான் போகணும், புரியுதா? அத்த, இப்படி பண்ணா போட்டி முடியாது, நானே முடிச்சிருவேன். டேய், சொன்னதை மட்டும் செய். உங்க 2 பேருக்கும் நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? அது பாக்குறேன். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? பாக்குறேன். உங்களுக்கும் அதேதான். அடுத்து நான் சொல்ற வரைக்கும் யாரும் எந்த குளறுபடியும் பண்ணாம இதே மாதிரி அந்த போனை நான் சொன்ன மாதிரி அவங்கவுங்க கையில மாத்தி தான் வச்சிருக்கணும். சரியா? நான் எப்ப வேணாலும் யார வேணாலும் கூப்பிட்டு கேட்பேன். அப்ப உங்க கையில அந்த போன் மட்டும் மாறி இருந்துச்சு, அப்படித்தான் இந்த அழகம்மையோட அடுத்த முகத்தை பாப்பீங்க. புரியுதா? மாப்பிள்ளைங்களெல்லாம் பாத்துக்குங்க. முடியாது. என்ன இல்ல, போன் கீழே விட போச்சா, அதான் பிடிச்சேன். அப்படியே குத்தி விடுவேன், போட்டனா தெரியும். எங்க போனை தாங்க, போனை தாங்க. போனை மாத்துறீங்க.
என்ன அங்க என்ன? ஒண்ணு இல்ல சும்மா. சொல்லிட்டேன்ல, இந்த அழகம்மையோட அடுத்த முகத்தை பாப்பீங்கன்னுட்டு தாங்க மாட்டீங்க. புரியுதா? போங்க மாமா, ஒழுங்கா நடந்துக்குங்க. எங்க குடுங்க சொல்றேன்ல. போன கொடுங்க. இருக்கு உங்களுக்கு. செம்மையா மாட்டினேன். புது நம்பரா இருக்கு. ஹலோ ஹலோ பார்த்திபா, என்னடா தூங்கிட்டியா? நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா என்ன? ஆமா, அதுக்குள்ளேயா படுத்துட்ட நீ? ஹலோ பார்த்திபா, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ ஹலோ, நீங்க யாரு? நான் அவர் வைஃப் பேசுறேன். அப்படியா?